ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட சொன்னாங்க, ரொம்ப வறுமையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, பஞ்சமா இருக்கு. உன்னுடைய தந்தை இடத்தில் கனிமத்தினுடைய பொருட்கள் எல்லாம் வந்திருக்குது, போய் சொல்லி ஏதாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தேடி வர்றாங்க. கதவு மூடி இருக்குது, வெளியே இருந்து கதவை தட்டுறாங்க. ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கதவை தட்டுகிற போதே உள்ளிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தட்டு ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய தட்டுதல் போன்று தெரிகிறதே, கதவை திறங்கள் என்பதாக சொன்னார். கதவை திறந்தாங்க. உள்ள வந்து சொன்னாங்க, தந்தையே ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப சிரமமா இருக்குது, கனிமத்தினுடைய ஆடுகள் எல்லாம் வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டேன், ஒரு 5 ஆடு எங்களுக்கு கொடுக்கலாமே என்பதாக கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆமாமா, கனிமத்தினுடைய ஆடுகள்லாம் வந்திருக்குது, அதிலிருந்து 5 ஆடுகள் வேண்டுமா, அல்லது 5 வார்த்தைகளை நான் சொல்லி தருகிறேன், அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாலும் அவன் தருவான், அந்த 5 வார்த்தைகள் வேண்டுமா என்பதாக கேட்டான். நபியினுடைய மகள் அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வளர்ப்பல்லவா, அந்த 5 ஆடுகள் வேண்டாம், அந்த 5 வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்கள் என்பதாக கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 5 வார்த்தைகளை சொல்லி கொடுத்தாங்க. யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆகிரல் ஆகிரீன், யா ராஹிமல் மசாகீன், யா தல் குவத்தில் மதீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த 5 வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாலும் அவன் தருவான், போய் வா என்பதாக சொல்லி அனுப்பி வைத்தார். ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வர்றாங்க. ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேக்குறாங்க, என்னம்மா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தியா? ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நடந்ததை சொன்னாங்க. நான் போய் 5 ஆடு கேட்டேன், 5 ஆடு வேண்டுமா, 5 வார்த்தைகள் வேண்டுமா என்று சொல்லி இந்த 5 வார்த்தைகளை சொல்லி தந்தார்கள் என்பதாக ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் அல்லவா, அவர்கள் சொன்னார்கள், கைரு ஐயாமிக்கும் யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே இந்த நாள் உன்னுடைய வாழ்வினுடைய மிகச் சிறந்த நாள் என்பதாக சொன்னார்.